வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் பரணி நட்சத்திரத்தின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவில் பரணி நட்சத்திரத்தின் காதல், வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாக பரணி நட்சத்திரம் மேஷ ராசியின் 2வது நட்சத்திரமாக இருக்கிறது மற்றும் மேஷ ராசிக்குள் 13.30 டிகிரி முதல் 26.50 டிகிரி வரை இவர்கள் தங்களுடைய பகுதியை பிரித்துக் கொள்கிறார்கள். பரணி நட்சத்திரத்தின் சின்னமாக யானை அல்லது யானையின் யோனியை ஒத்திருக்கிறது என்று சோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யமன் பகவான் ஆவார். இவர் எல்லா ஜீவராசிகளின் மரணத்தின் தெய்வம் என்று இந்து மதம் கூறுகிறது. இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி, அதாவது தசாதிபதி சுக்கிர பகவான் ஆவார். மற்றும் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிர கிரகத்தால் ஆளப்படுகிறது. ஆண்டின் தொடக்கத்தில் பரணி நட்சத்திர ஜாதகம் 2025இல் உள்ளபடி உங்கள் கவனத்தை ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி நகர்த்தி நலமாக வாழ்வீர்கள். இதனால் தங்களின் விருந்து, சமூகமயமாக்கல் மற்றும் பொருள் ஆசைகளின் நீங்கள் ஆர்வத்தை அதிகமாக வைக்காமல் ஆன்மீகம் சார்ந்து செயல்படுவீர்கள் என்று கணிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் பரணி நட்சத்திர மக்களாகிய நீங்கள் தியானம் கற்கவும், யோகா பயிற்சி செய்யவும், தனிமையை நாடவும், ஆன்மீக பயணங்களை தொடரவும் விரும்புவீர்கள். இருப்பினும் சில பரணி நட்சத்திர மக்கள் தங்களின் உடல்நிலையில் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு சரியில்லாமல் இருந்தால் மற்றும் நீங்கள் சாதகமற்ற நோய் தொற்றுவதால் வலிகளை அனுபவித்தால் மே மாதம் வரை நீங்கள் மருத்துவமனையில் அல்லது அடிக்கடி மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கு மருத்துவரை அணுக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. மே மாதத்திற்கு பிறகு யாவும் சற்று உங்களுக்கு நலமாகவும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். தங்களின் நேர்மறையான பக்கத்தில் பார்க்கும்போது தங்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. மேலும் உங்களுக்காக ஒரு ஆடம்பரமான பயணத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிடலாம். அது சுற்றுலாவாகவும் இருக்கலாம், ஆன்மீக பயணமாக இருக்கலாம். எப்படி இருப்பினும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு சூழலை உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரும். அதில் நீங்கள் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இது உங்களின் பண சேமிப்பை பொறுத்து மாறுபடும். காரணம், உங்களின் பயண செலவுகள் மூலம் உங்களின் சேமிப்பு கரையும் அல்லது நீங்கள் உங்களின் கடன்களை அதிகரிக்கும் வகையில் திட்டமிட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நீங்கள் திட்டமிட வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு தங்களின் நிலைமைகள் யாவும் ஓரளவுக்கு சீராகும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரை உங்கள் கவனம் உங்கள் மீதும் உங்களின் உடனடி தேவைகள், குடும்ப சார்ந்த செலவுகள், உங்கள் சேமிப்புகள் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையின் மீது அதிகமாக பற்றுக்கொண்டு இருக்கும் என்று நம்பலாம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு உயர்தர வாகனம் அல்லது கார் மற்றும் தேவையான அத்தியாவசிய ஆடம்பர வாகனங்களை வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அக்டோபரில் பரணி நட்சத்திர காதலர்கள் தேவையற்ற ஈகோ மோதல்களால் தங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது சச்சரவுகளை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் இறுதியில்
ஒருவருக்கொருவர் காட்டும் உணர்வுகள், பாசம், பரஸ்பர அன்பு வலுவடைந்து காதலில் நலமாக வாழ்வீர்கள். நவம்பர் மாதத்திற்குள் சிலர் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் அன்பான மற்றும் இணக்கமான நேரத்தையும் வாழ்க்கையும் அனுபவித்து மகிழ்வார்கள். ஆண்டின் இறுதியில் பொதுவாக நடைபெறும் விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் தங்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை நீங்கள் தொடர்ந்து நன்கு கண்காணித்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவான தகவல், பரணி நட்சத்திர மக்களுக்கு ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்கு உங்கள் குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் மற்றும் ஊரையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதன் பிரகாரம் அவருடைய நட்சத்திரத்தை அடையலாம். வானமண்டலத்தில் மொத்தம் 88 நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவருடைய ஆளுகைக்கு இந்த 27 நட்சத்திரங்கள் மட்டுமே இருக்கிறது. சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடிக்கிறார். ஒரு ராசி என்பது 30 டிகிரிக்கு சொந்தமானதாக இருக்கிறது. ஆக முதலில் 13.5 டிகிரிக்கு அசுர நட்சத்திரமும் இரண்டாவது பரணி நட்சத்திரம் சேர்ந்து 26.50 டிகிரிக்கு வந்துள்ளார்கள். மற்றதை கார்த்திகை நட்சத்திரம் எடுத்துக்கொள்ளும். பார்ப்போம் அதனுடைய பலனை அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று தேக தினகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.